இந்த பக்கம் தான் நாச்சியார் இருப்பார். நாம கிட்டக்க போனதான் நாச்சியாரை நம்மால சேவிக்கவே முடியும். வாசல்லேருந்து பார்த்தோம்னா பெருமாள் மட்டும்தான் சேவை சாதிப்பார். ஆனா அந்த ஊர்ல வேறுபாடு என்ன தெரியுமா? வாசல்லேருந்து பார்த்தா நடுவுல நாச்சியாருடைய விக்கிரகம் தான் சேவையாகும். ஒரு அடி தள்ளி இந்த பக்கம் தான் பெருமாள் விக்கிரகம் சேவையாகும். அதனால எந்த வீட்லயான அவள் ஒரு அடி முன்னாடி நடக்கிறவளா இருந்தா நாங்கள்லாம் திருநறையூரை சேர்ந்தவான்னு சொல்லிடுவோம். தப்சுனுலாம் ரொம்ப சுலபமா. ஏன்னா அந்த ஊர்ல தாயார் அப்படித்தானே சேவை சாதிக்கிறா. இதே போலத்தான் ஆண்டாள் சன்னதியிலையும் ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநறையூர், திருவள்ளரை இந்த 3 திவ்ய தேசத்திலே நாச்சியாருக்கு தான் ஏத்தம். அதுல ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு திருவள்ளரை அந்த திவ்ய தேசத்துல பிரபாவம். ஸ்ரீவில்லிபுத்தூர்லே பூமி பிராட்டிக்காக ஆண்டாள் அதிலே பிரபாவம். திருநறையூரிலே நீளாதேவி நாச்சியாருக்காக வஞ்சோளவல்லி தாயார் அந்த திவ்ய தேசத்திலே வைபவம். என்ன பெருமானுக்கே ஸ்ரீயப்பதி ஸ்ரீயப்பதின்னு தான் பேரு சொல்லுவா. சில பேர் நம்ம அறிமுகப்படுத்தி வைப்போம். ஒரு வீட்டுல பார்த்தா அவள் மனைவி பேரை சொல்லி இன்னாருக்கு கணவன் சொல்லி அறிமுகப்படுத்தி வைப்பா. சில வீட்டுல அவளுக்கு ரொம்ப பேர் இருக்காது, அதனால கணவன் பேரை சொல்லி இன்னாருக்கு மனைவின்னு சொல்லி வைப்பா. ஸ்ரீவைஷ்ணவத்துல திருமாலுக்கு எப்படி அறிமுகம்னா அவர் பேர் கிடையவே கிடையாது. திருங்கிற நாச்சியார முதல்ல சொல்லித்தான் மால்னே அறிமுகப்படுத்தி வைப்போம். ஏன்னா மால்னா தான் அவனுக்கு பேரு, திருன்னா நாச்சியாருடைய பேர். அப்ப திருமால்னா முதல்ல அவள் பேர் வந்துட்டு சொல்லியோ. ஸ்ரீயப்பதிங்கிறதுலே ஸ்ரீ அவதான் முதல், அப்புறம் தான் பதி. இன்னாருக்கு கணவன் தான் திருமாலுக்கே வைபவம். அதனால அந்த மாதிரி எந்த வீடு இருந்தா நீங்க கவலைப்பட வேண்டாம், நாங்கள்லாம் திருமால் வீட்டை சேர்ந்தவான்னு சொல்லலாம். ஏன்னா அவனே அதை போலத்தானே இருந்து காட்டியிருக்கான். முதல்ல நாச்சியாருடைய இடத்துக்கு போய் அதற்கு மேல எம்பெருமானுக்கு முன்னாடி போய் நின்னால் நம் குற்றங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படுகின்றன. இது எந்த இடத்துல தாயார் காட்டி கொடுத்தாள்? கடைசியா ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் முடிந்து போய் ராவணன் மாண்டு போய் ராமன் ஜெயித்து ஹனுமான் அந்த செய்தி எடுத்து அசோகவனம் காட்டுக்குள்ள போகிறார். சீதையனுக்கு நல்ல செய்தி சொல்லணுங்கிறதுக்காக விழுந்து சேவிச்சார். ஆனந்தம் சீதைக்கு. விபீஷணன் ஜெயிச்சுட்டானா, ராமன் ஜெயிச்சுட்டானா, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடந்ததா, ரொம்ப ஆனந்தப்பட்டாள் சீதை. ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தா கூட நமக்கு கழுத்து தொண்டை அடைச்சுடும், பேசுறதுக்கு வராது. ரொம்ப துன்பப்பட்டா கூட தொண்டை அடைச்சுடும், பேசுறதுக்கு வராது. சீத்தை துன்பப்பட்டு பேசாம இருந்த நாட்கள் உண்டு. இப்ப நிறைய இன்பம், அதனால வாயை திறந்து அவளால பேசவே முடியல. இந்த இடத்துல ஹனுமானுக்கு வருத்தம், நான் போன தரம் வந்திருக்குச்சே நிறைய பேசினீர் என்கிட்ட, கணையாழி மோதிரத்தை கொண்டு வந்து பாத்துட்டு போவாரு இல்லையோ, அப்ப நிறைய பேசியிருக்கா சீதை. இப்ப என்னமோ பேச மாட்டேங்கிறீரே தானு கோபமா என்னிடத்தே என்ன ஹனுமான் கேட்டிருக்கார் சீதையை பார்த்து. சீதை பதில் சொன்னா, ஹனுமன் உம்மை பார்த்து நான் இங்க யானு கோவிச்சுப்பேனா? துக்கம் ஏற்கனவே, அதனால பேச முடியாம சிரமப்பட்டேன். இப்ப ஆனந்தம் இன்பம், அதனால பேச முடியல. உன்னிர் பண்ணிருக்கிற உபகாரம் உதவியை பார்த்தா நிறைய கொடுக்கணும்னு தோன்றது. ஆனா நான் இருக்கிற இடத்தை பாரு, பிறந்த வீடு ஜனகனுடைய வீடு, அங்கிருந்தா என்ன வேணா கொடுத்திருப்பேன். புகுந்த வீடு தசரதனுடைய வீடு, அங்கிருந்தாலும் என்ன வேணா கொடுத்திருப்பேன். 2 இடத்தையும் இல்லை, நடுக்காட்டுல திண்டாடிட்டு இருக்கேன் அசோகவனத்துல. இப்போ எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்லையேன்னு கவலைப்பட்டேன். ஒன்னே ஒண்ணு, கைய கூப்பலாம், இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஒரு குரங்குகளிலே தலைவனான ஹனுமான பார்த்து, எங்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்லையேன்னு கை கூப்பினாள். தலையல்லால் கைமாறிலோம்னு சொல்லுவோம். தலையில வணங்குறத தவிர பண்றதுக்கு ஒண்ணுமில்லையேன்னு கையை கூப்பினுட்டான். ஹனுமான் மெதுவா அப்ப கேட்டாரா ஆஞ்சநேயர், லெல்ல தேவி உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு கொடுக்கறதுக்கு, தருவியான்னு கேட்டார். என்ன இருக்கு? ஒரே ஒரு சூடாமணி வச்சிருந்தேன், அதையும் தான் போன தர நீர் வரைச்சே கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். வேற எந்த நகை நட்டு எங்க இடத்துல கிடையாது, இப்போ என்ன கொடுக்கறதுன்னு கேட்டிருக்கா சீதை. அதுக்கு அவர் பதில் சொன்னாரா, நீ ஒண்ணு காசு பணம் தர வேண்டாம், நகை நட்டு தர வேண்டாம், ஒரு அனுமதி கொடு. என்ன அனுமதி வேணும்னு கேட்டா சீதை. 700 ராட்சசிகளை வேலைக்கு வச்சிருந்திருக்கான் ராவணன். உன்னை குத்தி கொன்னு ஏதானு பண்ணி தன் ஆசைக்கு இணங்க வைப்பதற்காக 700 பேரை வேலைக்கு வச்சிருந்தான். தர்ஜனத்தாலும் பர்சனத்தாலும் உன்னை இணங்க வைக்க. வள்ளம் உன்னை எத்தனை கட்டப்படுத்திட்டா, 10 மாசமா நான் பெரிய உருவத்தை எடுத்துக்க போறேன், என்னுடைய கை பெருசா போடும். இந்த 700 ராட்சசிகளையும் சேர்த்து என் கைக்குள்ள வச்சு ஒரே பிழிச்சல் தான், ரசமா பிழிஞ்சு கொன்னுட போறேன். இதுக்கு நீ அனுமதி கொடுத்தா போரும்னார் ஹனுமான். அடுத்த வார்த்தை சீதை பேசுறா, பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கம காரியம் கருணமாத்தியேன நகச்சின் அபராத்தியதி. ஹே குரங்கேன்னு கேட்டா ஹனுமான பார்த்து அடுத்த வார்த்தை. வால்மீகி ஆடி போட்டார். ஹனுமான பார்த்து ஒருத்தர் குரங்கேன்னு இன்னி வரைக்கும் கூப்பிட்டதே கிடையாது. சச்சிவோத்தவன், நவவியாக்கரண பண்டிதன், சங்கீத வித்வான், ராமதாசன், ராமதூதன், இப்படியேதான் ஆஞ்சநேயருக்கு பேரே தவிர குரங்குன்னு சுலபத்துல ஆஞ்சநேயரை பார்த்து நம்மால சொல்லிட முடியுமா? எத்தனை பிரபாவம், எத்தனை வைபவங்கள். அவரை பார்த்து இந்த சீதை குரங்கேன்னுட்டா. என்ன காரணம் தெரியுமா? ஒருத்தன் காலிலே விழுந்தவனை காப்பாற்ற முடியாமல் இருந்தால் அவனை நான் சிறந்தவனாக ஒத்துக்கொள்ளுவதே கிடையாது. நீ இவர்களை போய் கொல்லணும்னு சொல்றீரே ஹனுமன், யார் உலகத்துல குற்றமே பண்ணாதவர்கள்? இன்னைக்கு சம்பளத்துக்கு ராவணன் வேலைக்கு வச்சிருக்கான், என்ன கூத்தினார்கள், கட்டப்படுத்தினா. நாளைக்கு விபீஷண சம்பளம் வைத்து எனக்கு அலங்காரம் பண்ணுன்னு சொன்னா இதே 700 பேரும் அலங்காரம் பண்ண போறான்.
எய்தவன் இருக்க அம்பன் ஒன்று பிரயோஜனம் கிடையாது. என்னத்துக்காக இவர்களை போய் குற்றவாளின்னு சொல்லுகிறீர்? இப்ப சீதை மேல கேள்வி கேட்டா, என்னமோ இவர்கள்லாம் பாபம் பண்ணவான்னு சொன்னீரே, உலகத்துல 6 பாபம் பண்ணாதவர்கள், நீர் யாரையான ஒருத்தரை பார்த்து பாப்பின்னு கை காட்டும், அவன் புண்ணியசாலின்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். நீ யாரான ஒருத்தரை பார்த்து புண்ணியம் பண்ணவன் நீர் கை காட்டும், அவனை பாப்பின்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். உலகத்துல பாபம் பண்ணாதவர்கள் 6 கிடையாது. பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பலவங்கம காரியம் கருணம் ஆர்த்தியன நகசின் அபராத்தியதி. அதனால உமக்கு இதன் பெருமை தெரியவே தெரியாது. காலில் விழுந்தவனை காப்பாத்துறத பத்தி உமக்கு தெரியாது. அதுக்கு இக்ஷ்வாக்கு குலத்துல நீர் பிறந்திருக்கணும்னா சீதை. அனுமானுக்கு புரியல. அதன சீதை இக்ஷ்வாக்கு குலம் என் ராமன் பிறந்த குலம் தான் இக்ஷ்வாக்கு குலம். அதுல பிறந்திருந்தா தான் சரணாகதனை காப்பாத்துறதுன்னு என்னதுன்னு தெரியும் சொல்லியிருக்கா சீதை தன் கணவனுடைய பெருமையெல்லாம். அனுமான் மெதுவா கேட்டாராம், நான் அந்த குலத்துல பிறக்கலே வாஸ்தவம் தான், ஆனா அதுல பிறந்த ராமனுடைய தூதன் ஆயித்தே, நான் ராமதாசன் ஆயித்தே, நான் ராமனை பார்த்திருக்கேனே, எனக்கு அந்த எண்ணம் வராத போயிடுமான்னு கேட்டார். சீதை ரொம்ப அழகா திடீர்னு பதில் சொன்னா, உமக்கு ராமனை தெரியுமே தவிர சீதாராமர்களை தெரியாதுன்னுட்டான். வெறும் ராமனை தெரிஞ்சு எந்த பயனும் இல்லை. சீதாராமனை தெரிஞ்சுட்டாத்தான் காப்பாற்றுதல் என்னன்னே புரியும். என்ன வெறும் ராமனா இருந்தா அவருக்கு என்ன தெரியும்? கத்திய வச்சுக்க தெரியும், ஷாருங்க வில்ல வச்சுக்க தெரியும், கொல்ல தெரியும், இதுதான் அவருக்கு தெரியும். ஆனா காப்பாற்றுதல்ங்கிறது சீதை கூட இருந்தால் தான் நடக்குமே தவிர, நீங்க ராமாயணம் முழுக்க தேடி பார்க்கலாம், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ராமன் எங்க யார கொண்டு இருந்தாலும் சீதை பக்கத்துல இருக்க மாட்டா. எந்த இடத்துல ராமன் கொல்லாம விட்டு இருந்தாலும் கண்டிப்பா சீதை பக்கத்துல இருந்தே தீர்வள். அவள் அருகிலே இருந்தால் எம்பெருமான் என்னைக்கும் சிக்ஷிப்பதே கிடையாது. முதல்ல ஆரம்பம் விஸ்வாமித்திரரை யாகத்தை ரட்சித்து கொடுக்கறதுக்காக ராமன் போனானா, அப்ப மாரீச்சன் சுபாகுன்னு 2 பேர் வர, மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டான், சுபாகுவை கொன்னுட்டான். அப்ப கல்யாணமே ஆல, அதனால விட்டுடுங்க, சீதை கூட கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு இடமா பார்த்துன்னு வருவோம். கரதூஷணாதிகள் 14,000 பேரை கொன்றான். அப்பொழுதும் சீதை பக்கத்துல கிடையாது, ஜனஸ்தானத்துல சண்டை போடச்சே. ராவணனை கொல்லச்சேவும் சீதை அருகிலே கிடையாது. யார் நமக்கு ஒரே ஒரு சந்தேகம் வரும், மாயமான கொல்லச்சே பக்கத்துல சீதை இருந்தாளேன்னு தோணும். அதுக்குதான் சீதை இருந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரத்துக்கு அப்பால் விரட்டி சென்று அங்கதான் ராமன் கொன்னானே தவிர சீதை பக்கத்துல இருக்கிறச்சு அவனால கொல்லவே முடியாது. காகாசுரன் ஒத்தன், அவன் கதையை மட்டும் சொல்றேன். சீதையும் ராமனும் ரொம்ப இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா சித்திரக்கூட்டம்ங்கிற ஊர், உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் 2னுடைய எல்ல நிலத்தில் இருக்கிற ஊர். மந்தாகிரி நதிக்கரை. ஏதானு ரொம்ப சிரமமா இருந்ததுன்னா போய் ஒரு 7 நாள் உட்காண்டோம்னா போறோம், அத்தனையும் மறந்தே போடும். அத்தனை அழகான ரமணீயமான திருத்தலம். இந்த மந்தாகினி நதிக்கரையில ராமன் சீதையோட எத்தனை விளையாட்டு விளையாடி இருப்பான். அங்க உட்கார்ந்து சீதாராம சரித்திரத்தை வாசிச்சு பாருங்க. அதுக்கு மேல தனியா ஒரு மோட்சத்துக்கு நான் போக வேண்டிய தேவையே கிடையாது. அவ்வளவு அற்புதமான தேசம், ஏகாந்தமான ரமணீயமான மனத்துக்கு இனிமையே கொடுக்கக்கூடிய திவ்ய தேசம். அங்க உட்கார்ந்து இருக்கச்சே சீதை உட்கார்ந்து இருக்கா, இந்த ராமன் சீதையினுடைய மடியில தலைய வச்சு படுத்துன்னு இருக்கான். எத்தனை அழகு! சீதையே அழகு, ராமன் அதை விட அழகு. இந்த 2 பேரும் ஒருத்தருக்கு மடியில தலையை வச்சு படுத்திருந்தா நம் தாயின் தந்தை அந்த திருக்கோலத்தை சேவித்தோம்னா தனி பாக்கியம் பண்ணி இருக்க வேணும். அந்த மாதிரி படுத்துன்னு தூங்கிட்டு தான் தூங்கிப்பட்டானா ராமன். அப்ப ஆரோரு தேவன், அந்த தேவன் காக்கை உருவத்தை கொண்டு சீதையினுடைய மார்பகத்துல வந்து அழகால கொத்த ஆரம்பித்தான். இந்த அபச்சாரம் ஆறானு படுவர்களா? ஒரு தாயினுடைய மார்பகத்தை போய் தீண்டு அழகால கொத்தலாமா? கொத்துட்டான், ரத்தம் துளி துளியாக பிரவகிக்க ஆரம்பித்தது. வந்து ராமன் பேர்லயே பட்டுடுத்து. சீதை சொல்றா, சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா, ஏ ஹனுமன், இவனை எழுப்புறதுல எனக்கு எண்ணமே கிடையாது. அவ்வளவு அழகா தூங்கின்றான் என்னுடைய ராமன். கிடந்ததோர் கிடையழகு. நீங்க பள்ளி கொண்ட பெருமாள் பல இடத்துல சேவிச்சிருக்கலாம். பெருமான் நின்னா கூட அழகில்லை, அமர்ந்தா கூட அழகில்லை. அவருடைய சயன திருக்கோலத்தை மட்டும் சேவிச்சுட்டோம்னா கண்ணு ஒரு நாளும் மனசு அதை விட்டு நீங்கவே நீங்காது. இன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கத்திலே பெருமான் சேவை சாதிக்கிறான். இனிதிர திவலமோத எரியுன் தன் பரமவீதேன் தனிகடன் தரசி செய்யும் தாமர கண்ணன் என்பான். பனி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. குடதிச முடிய வைத்து குணதிச பாதம் நீட்டி வடதிச பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவண துயிலும் ஆகண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. போய் நின்று சேவிச்சோம்னா உடல் உருகிறதுக்கே ஆரம்பிச்சிடும். கால் ஆழும், நெஞ்சழியும், கண் சுடலும். அவ்வளவு அழகா தூங்கினா ராமன். எழுப்ப எனக்கு மனசு வரல. இதெல்லாம் அனுமானிடத்துல ஏகாந்தமா கதை சொல்லிட்டு இருக்கா சீதை. அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கச்சு ஒரு ரத்த துளி ராமன் பேர்ல பட்டுது. எழுந்துனுட்டான். சீதை என்ன ஆச்சுன்னு கேட்டான். இதோ இந்த காக்கை தான் வந்து என்னை கொத்தித்துன்னு சொன்னேன். உடனே ஒரு தர்பத்தை உருவினான், பிரம்மாஸ்திரத்தை தானும் உச்சாரணம் பண்ணினான். அந்த காக்கைக்கு பின்னாடி போட்டான். அந்த காக்கை ஓடுறதுக்கு ஆரம்பிச்சது, தன்னை காப்பாற்றத்துக்கு ஆள் இல்லைன்னு. தர்பமும் சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சது பிரம்மாஸ்திரம். த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா சபித்ராச்ச பரிக்தத்தா சுரைச்ச சமஹர்ஷிபிகி. 3 உலகத்தையும் சுத்தி சுத்தி அடிச்சது காக்கை.
யாரும் கதவை திறக்கிறதா இல்ல. வேதாந்த தேசிங்க பெரியவர் சாதித்தார், யார் அவ பெத்த அம்மாவே திறக்கல, பெத்த அப்பன் திறக்கல, மகரிஷிகள்லாம் திறக்கல, ஒருத்தரும் அடைக்கலம் கொடுக்க தயாரா இல்ல. ஏன் திறக்கல? திறந்திருந்தா முதல்ல பிராணம் திறந்தவனுக்கு போயிருக்கும், அப்புறம் தான் இந்த காக்கைக்கே பிராணம் போகுமா. அதனால ஒருத்தரும் திறக்கவே இல்லை. கடைசியா ராமனுடைய திருவடிகளிலேயே வந்து விழுந்தான். விழுந்தவன் மறுபடியும் தப்பு பண்ணிட்டான். இந்த காக்கையோட கால் ராமன் திருவடியில படுறாப்புல விழுந்துட்டான். அவன் தலை இவன் கால்ல படுறதுக்கு கூட யோக்கியதை இவனுக்கு கிடையாது. அவ்வளவு தாழ்ந்தவன், அபச்சாரப்பட்டவன். ஆனா அந்த காக்கையினுடைய கால் போய் ராமனுடைய திருவடியில படலாமா? பட்டுது. சீத்தை பக்கத்துல போனவள் தன்னிடத்துல அபச்சாரப்பட்டவன் காக்கா